பெரியோர்களே, தாய்மார்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கும் எங்கள் வேட்பாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதே போல குழந்தை நட்சத்திரமாக வந்து இன்றைக்கு உலக நாயகனாக வந்திருக்கும் கேப்டனின் அன்பு சகோதரர் எங்கள் அன்பு அண்ணன் கமலஹாசன் அவர்களே, குடும்ப உறவை தேர்தல் உறவாக மாற்றிய மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தல் நேரத்திலே பெண்களின் சக்தி எவ்வளவு பெரிய ஒரு சக்தி என்பதை நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக சற்றேறக்குரிய இன்னொரு 5-6 நாட்களிலே, அதாவது 21ஆம் தேதியுடன் நமது தேர்தல் பணி முடியும் நேரத்தில் சேலத்தில் இப்படி ஒரு பெண்களுடைய ஒரு மாநாடை திரட்டி பெண்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த பெண் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண் இனத்தின் சார்பாக நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கேப்டன் எப்பவுமே சொல்வாரு, பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட வாக்கிங் போனேன். யூஸ்வலா சொல்லுவாங்க அண்ணன் வந்து டெய்லி வாக்கிங் போவாருன்னு. இன்னைக்கு தான் எனக்கு அது புரிஞ்சது. அவர் இவ்வளோ தூரம் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் அவர் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கு மிக முக்கியம் அவர் டெய்லி செல்கின்ற வாக்கிங்கும் அவருடைய உடற்பயிற்சியும் என்பதை இந்த நேரத்தில் அவருடன் நான் நடந்து வந்த அந்த தருணத்தில் உண்மையிலேயே நினைத்து பார்த்தேன். அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக டெய்லி ரொட்டீனாக அவர் வச்சிருக்கார். அது கூட ஒவ்வொரு செகண்டும் திரும்பி பார்க்கிறார். அதாவது அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதை, உரிமை, சம உரிமை தருகிறார் என்பதை இன்றைக்கு அவருடன் நான் நடந்து வந்தபோது உண்மையிலே உணர்ந்தேன். அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ணன் கமல்ஹாசன் ஒரு பக்கம், எல்லாமே ஆண்கள், நான் ஒருத்தி தான் உங்கள் பெண்ணின் சார்பாக அவர் பக்கத்தில் நடந்து வரேன். அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை ஒரு செகண்டும் அந்த பாதுகாப்போட என்னை அழைத்து கொண்டு வந்தாரு. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ்நாட்டுக்கு என்று. நான் கேப்டன் கூட இது போல எவ்வளோ போயிருக்கேன், எவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் அண்ணன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அண்ணன் வந்து இன்னைக்கு அந்த அளவு அவர் ரெஸ்பெக்ட் அந்த பெண்ணுக்கு கொடுத்தது உங்கள் அனைவருக்கும் கொடுத்த மரியாதையா அந்த நேரத்தில் அதை நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசணும், என்ன டைம் கம்மி. ஏன்னா அண்ணா தொடர்ந்து அடுத்தடுத்து போனோம், நானும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கேன். நான் இன்னைக்கு விருதாசலத்திலிருந்து சேலம் வந்தேன். என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று என்னை உரிமையோடு அழைத்த எங்கள் அன்பு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டணி மதசார்பற்ற வெற்றி கூட்டணினால 3 வார்த்தை அண்ணா சொன்னது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல சமூக நீதி, சம தர்மம், அதே போல சம நீதியை நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் செல்லும் இடம் எல்லாம் நமது மதசார்பற்ற கூட்டணி. நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன, இன்னைக்கு சொல்றேன் 234 தொகுதிகளையும் பெற்று எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும் எதிராளிகளுக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நான் ஏதோ என் தொகுதிக்கு மட்டும் போல தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் என்னை உரிமையோடு அழைத்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போகிறேன்.
களத்தில் நான் பார்ப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தாய் குலங்களே உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களால் விரும்பப்பட்டது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் டெய்லி கிராமமா போற எல்லா பெண்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூப்பன் வந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற அளவு டிஸ்கஷன் நடக்குது. இது உண்மை. அண்ணன் இன்னொரு வாய்ப்பு சொல்லியிருக்கார், உங்களுடைய பழைய பொருட்கள் இருந்தாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இது பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்ற என் வார்த்தை மிக இல்லை. 8000 ரூபாய் கூப்பன், அது மட்டும் கிடையாது, பெண்களுக்காக அவர் அறிவித்ததை மட்டும் இந்த பெண்களுடைய மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதம் 1000 தரப்பட்ட அந்த உரிமை தொகை இனி 2000 வழங்கப்படும் என்று ஒட்டுமொத்த பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் எவ்ரி மந்த் சம்பளம் கொடுக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணையும் தன் சகோதரியாக தாயாக நினைத்து இன்னைக்கு 2000 ரூபாய் மாதம் இந்த அரசாங்கம் மூலம் அவர் தருகிறார் என்றார். இது சாதாரண விஷயம் கிடையாது, இது உண்மை. எல்லாரும் சொல்லலாம், இது என்ன சொல்றாங்கன்னா வரி பணத்தை தானே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. நம் இந்தியா, அதுவும் நம் தமிழ்நாடு இன்றைக்கு ஏழ்மையான நாடு, வறுமை கோட்டிற்கு கீழ் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். மேலை நாடுகள், வல்லரசு நாடுகளிலேயே இலவசங்களையும் இதுபோல உதவிகளையும் அமெரிக்கா, லண்டன் போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளிலேயே தரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏன் தரக்கூடாது என்ற கேள்வி நான் கேட்கிறேன். அதே போல இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், அதுக்கான உரிய தொகை நமக்கு மரியாதையோட திரும்பி வருது. அதனால தான் இன்னைக்கு பெண்கள் சொல்றாங்க, நாங்க கட்டுற வரி எங்களுக்கு அது மரியாதையுடன் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாதம் அந்த 2000 ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகையாக கொடுக்கிறார். அது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம். இலவசமாக பஸ் எல்லா பெண்களுக்கும், இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவோ நஷ்டத்தில் இயங்கினாலும் தாய்க்குலங்கள் மிக சிறப்பாக இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருக்கும் பஸ் இலவசம். பெண் தாய்க்குலங்களே, நான் எல்லா இடத்துலையும் பேசுறத சொல்றேன், நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. காலை உணவு, மதிய உணவு எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சு அவர்களை ஆரோக்கியமாக வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை அமைக்க போகும் ஆட்சி பார்த்து கொள்ளும். 8 லட்சம் இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த விரிவாக்கம், 35 லட்சம் மாணவர்கள் அதனால பலன் அடைகிறார்கள். இன்னைக்கு சுய உதவி பெண்கள் குழு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் இதை கேட்கிறேன். அந்த சுய உதவி பெண்கள் இங்கு எவ்வளோ பேர் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி உறுதி உறுதி. அப்போ அந்த உங்களுடைய அந்த 5 லட்சம் ரூபாய் ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. 5 லட்சம்ன்றது சாதாரண கிடையாது. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கலாம், நீங்கள் கௌரவமாக உங்கள் சொந்த காலில் நிற்கலாம் என்பதற்கான அடையாளம் அது. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு என்று பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு சலுகைகள், விவசாயிகளுக்கு சலுகைகள், மீனவர்களுக்கு சலுகைகள், படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், வேலை இல்லாதவர்களுக்கு 1500, அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்க திட்டங்கள் என்று நான் பட்டியலிட ஆரம்பித்தால் காலையில் விடிஞ்சிரும். அன்னைக்கு அண்ணன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோன்னே நான் சொன்னேன், அண்ணா அந்த தேர்தல் அறிக்கை எனக்கு வேணும்னு சொல்லி உடனே 25 புக் நீட்டாக ஃபைல் பண்ணி எனக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். நான் ஃபுல் புக்கையும் படிச்சுட்டேன்னு. மக்கள் விரும்புகின்ற அந்த ஒவ்வொரு திட்டமும் தான் இந்த முறை நாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்க இது ஒரு அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இப்போ அண்ணன் நேரத்திலிருந்து சொல்றாரு டீலிமிட்டேஷன். அதாவது டீலிமிட்டேஷன் என்றால் நம்மளுடைய பெண்களே நல்லா நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். தொகுதி சீரமைப்பு என்ற முறையில்
இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறது என்பதை அண்ணன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கார். நாளைக்கு எல்லாரும் கருப்பு கொடி ஏந்தனும், கருப்பு உடை போட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கார். நீங்க எல்லாம் ரெடியா? நாளை எல்லாரும் கருப்பு உடையில பார்க்கலாமா? ஏன் நான் இதை கேட்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்களோ அப்பவே நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதில் தான் இந்த டீலிமிட்டேஷன் இப்போ தொடங்குது. அப்போ மறுசீரமைப்பு என்று சொல்லி நம்மளுடைய எம்பி தொகுதிகளையும் எம்எல்ஏ தொகுதிகளையும் குறைத்து வடக்கு வாழ்ந்தது தெற்கு தேய்ந்தது என்ற நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்களா என்ற எண்ணத்தை, சந்தேகத்தை மக்களிடையே உருவாக்கி இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன் அப்படி என்ன இப்போ அவசரம்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, 5 மாநில தேர்தல். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு திட்டம் இங்கு வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டம் இங்கு சக்சஸ் ஆகும். மக்கள் எதிர்த்தால் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேறாது என்பதற்கான அர்த்தம் தான். அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார், பழைய திமுகவை மீண்டும் நீங்க பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலேயே ரொம்ப சாந்தமானவர், சிரிச்ச முகம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அதுக்கு ஒரே சின்ன எக்ஸாம் நான் பேசலாம், இன்னைக்கு முழுக்க பேசலாம். கூட்டணியிலே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருந்தபோது அந்த கூட்டணியை அமைக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனாலும் பொறுமை காத்து கூட்டணியில் இருப்பவர்கள் ஒருவரை கூட வெளியேற்றாமல் ஒரு கூட்டு குடும்பத்தை போல் கட்டி காத்தாரே, அது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதே போல 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர். தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரித்து இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம டீலிமிட்டேஷனுக்கு நிச்சயம் தமிழ்நாடு ஒத்துக்காது. இப்போ அதற்கான நேரமும் கிடையாது. அதே போல இன்னைக்கு நம்ம பேசணும்னா இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் இங்க நீங்க குறைச்சு தமிழ்நாடை சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூடுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது பெரியார், அதை வழி நடத்தியவர் அண்ணா, அதை தொடர்ந்து கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா, இப்போதும் அதை தன்னுடைய கடமையாக நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அந்த பெரியாருடைய பெரியாரிசம் அப்படின்னு சொல்வாங்க. பெண்ணுக்கு சம உரிமை, சொத்தில் சம பங்கு, அதே போல விதவைக்கு மறுமணம், அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சம வேலை வாய்ப்பு, சம உரிமை, சம தைரியம். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு.
அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேலே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள். ஒட்டுமொத்த சக்திகளே இன்னைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் நாம் அனைவரும் இணைந்து சக்திகளாக நம் தமிழ்நாட்டையும் நமது திராவிட பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை சொல்றேன். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா உடனே நாம் எல்லாம் யாரா மாறுவோம்? ஜான்சி ராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குழலியாக மாறுவோம். அப்படி ஒரு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஒட்டுமொத்த பெண்கள் சக்தியும் ஒன்று திரண்டு அண்ணனுக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அடையாளமாக உங்கள் சார்பா நான் சொல்றேன். சொல்லாமா? எல்லாரும் ஒன்னா இணையலாமா? ஒரே சக்தியா இணைந்த அண்ணனுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தரலாமா? பெண் சக்தி ஒன்று திரண்டால் இந்த உலகமே நினைச்சாலும் அவரை எதிர்க்க யாரும் முடியாது. வீட்டில் அண்ணி துர்கா இருக்காங்க அவரை பாதுகாக்க. தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா, அம்மன்களா, சக்திகளாக தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், அவருக்கு எதுவும் வராது, அவர் ஆட்சிக்கும் எதுவும் வராது. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த ஆட்சி மீண்டும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, இந்த மத சார்பற்ற வெற்றி குணி சாதாரணது இல்லை. இங்க திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி, இது போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்து இது ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக வருகின்ற தேர்தலிலே நாம் நம்மளுடைய பலத்தை நிரூபிப்போம். 23ஆம் தேதி என் தாய் குலங்களே அனைவரும் தேர்தல் களத்தில் நீங்கள் வேலு நாச்சியாராக இருங்கள். அந்த களத்தில் அந்தந்த தொகுதியின் வேட்பாளர்களுக்கு பெண்கள் படையாக நீங்கள் துணை நின்று எதிராளிகளை ஓடவிட்டு ஒட்டுமொத்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாமோ இன்னைக்கு 5 முனை போட்டிங்கிறாங்க. யாரோ இவங்க கேப்டன் சினிமால இருந்து வந்தவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவர் நிரூபிக்கட்டும். சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு, உலக நாயகனே இருக்காரு, கேப்டன் இருந்தாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அது போல தான் தம்பியும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது எதிராளிகளை நீங்க குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நிச்சயமா சொல்றேன். கேப்டன் எப்படி துணிந்து தனித்து களம் கண்டு 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ அது போல நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. You are not a hero, you are a little boy for the politics அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் அரசியல் ஒன்று இங்கே சாதாரண இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூமில் நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுகிற ஒரு டைம் கிடச்சிது. அப்போ நாங்கள் பேசுகிறது ஒன்று தான் இப்போ சொல்கிறேன். அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும். களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல்.
களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் நான் பார்க்குறேன், தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங் அந்த மாதிரி காலை நேரத்தில் வாக்கிங் போறாரு, மக்களோட மக்களை காஃபி குடிக்கிறாரு, மக்களோட மக்களை இயல்பா பழகிறார். அதுதான் ஒரு தலைமைக்கான மாண்பு. அதை தான் அனைவருமே கத்துக்கணும். இப்போ அண்ணனை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் இது வரவேற்கக்கூடியது என்றை கூறி நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்மளுடைய மத சார்பற்ற வெற்று கூட்டணி வெல்லும், அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.